Hi friends, today we will explore one of William Shakespeare's most fascinating plays, The Tempest. This play is about forgiveness, love and how people change over time. Let's get started. இன்றைக்கி நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ப்ளே தான் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ப்ளேயோட பேர் தி டெம்பஸ்ட். இந்த ப்ளே எதை பற்றினா மன்னிப்பு, அன்பு, அப்புறம் மக்கள் எப்படி காலத்துக்கு ஏற்ப மாறுறாங்க அதை பற்றி சொல்ல போகிறோம். ஆரம்பிக்கலாமா? About the author, William Shakespeare, 1564 to 1616. He was born in Stratford upon Avon, England. He was an English poet, playwright and actor. He is widely regarded as both the greatest writer in the English language and the world's preeminent dramatist. His surviving body of work includes 37 plays, 154 sonnets and 2 narrative poems, the majority of which he penned between 1589 and 1613. இவர் தான் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564 பிறந்து 1616 இறந்துருக்காரு. இங்கிலாந்தில் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஆவன் அப்படிங்கிற பிளேஸில் பிறந்தார். இவர் ஒரு ஆங்கில கவிஞர், நாடக ஆசிரியர், அப்புறம் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துடைய மிகப்பெரிய எழுத்தாளராக அறியப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் உலகத்துடைய முன்னணி நாடக கலைஞராகவும் அறியப்படுகிறார். இவர் 37 நாடகங்களை எழுதியிருக்காரு. அப்புறம் 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 கதை பாடல்களையும் எழுதியிருக்காரு. இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்ஸ் 1589 1613 இந்த பீரியடில் தான் எழுதியிருக்காரு. About the play The Tempest. The play The Tempest was written between 1610 and 1611. Many critics and historians believe it to be one of the lowest plays of William Shakespeare. It is considered to be one of Shakespeare's well-written plays. It is believed that the play The Tempest was based on an actual wreck of a ship called Venture of Bermuda that was headed to Virginia. There is a strong evidence that Shakespeare used elements of the story of the wreck. தி டெம்பஸ்ட் அப்படிங்கிற ப்ளே 1210 1211 அந்த பீரியடில் தான் எழுதப்பட்டுச்சா. நிறைய விமர்சகர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் கடைசி நாட்களில் எழுதின ப்ளேயில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஷேக்ஸ்பியர் எழுதின ப்ளேயிலே இதுவும் ஒரு நல்ல ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. வெஞ்சர் ஆஃப் பெர்முடா அப்படிங்கிற ஒரு ஷிப் விர்ஜினியா நியூக்கு போகும்போது ஸ்டாம் என்னாச்சுன்னா கப்பல் சேதமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை நிகழ்வை பேஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் இந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற பிளேயை எழுதியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸும் இருக்கான். த கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளே தி டெம்பஸ்ட். ஃபர்ஸ்ட், ப்ராஸ்பரோ, த ப்ரோட்டகனிஸ்ட் and the Duke of Milan, who uses magic to control the island. He has one daughter named Miranda and a younger brother named Antonio. ப்ராஸ்பரோ தான் கதை மாந்தர். இவர் மிலன் அப்படிங்கிற பகுதியோடைய பிரபு. அப்புறம் இவர் தான் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி ஐலாண்டை கண்ட்ரோலில் வச்சுருப்பார். இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் பேர் மிராண்டா. இவரோட யங்கர் பிரதர் நேம் தான் ஆண்டனியோ. மிராண்டா, ப்ராஸ்பரஸ் டாட்டர் ஹூ ஃபால்ஸ் இன் லவ் வித் ஃபெர்டினண்ட். மிராண்டா இவ தான் ப்ராஸ்பரோடைய பொண்ணு. இவ தான் ஃபெர்டினண்ட்டை லவ் பண்ணுவாள். ஏரியல், எ குட் ஸ்பிரிட் லாயல் டு ப்ராஸ்பரோ ஹூ ஹெல்ப்ஸ் டு கேரி அவுட் ஹிஸ் பிளான்ஸ் ஹோப்பிங் டு கெயின் ஃப்ரீடம் இன் ரிட்டன். ஏரியல் ஒரு நல்ல ஆவி. அது ப்ராஸ்பரோவுக்கு உண்மையாக இருக்கும். அவன் கொடுக்குற எல்லா வேலையுமே செய்யும். அவன் செஞ்சு முடித்தா இவனுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் செஞ்சுட்டே இருக்கும். Antonio, Prospero's younger brother, who betrayed him and took his position as Duke of Milan. He is ambitious and power hungry. ஆண்டனியோ ப்ராஸ்பரோடைய யங்கர் பிரதர். இவன் தான் ப்ராஸ்பரோவை ஏமாற்றி டியூக் ஆஃப் மிலன் அப்படிங்கிற பதவியை ஏற்றுப்பான். இவன் ஒரு லட்சியவாதி, அப்புறம் அதிகார பசி உடையவன். அலான்சோ, கிங் ஆஃப் நேபிள்ஸ், ஃபாதர் ஆஃப் ஃபெர்டினண்ட் அண்ட் த எனிமி ஆஃப் ப்ராஸ்பரோ. He is the ruler who helped Antonio to overthrow Prospero. He is regretful and seeks reconciliation by the end of the play. அலான்சோ தான் நேபிள்ஸ் பகுதியோட கிங்கு. அப்புறம் ஃபெர்டினண்டுடைய அப்பா. அப்புறம் ப்ராஸ்பரோவுக்கு எனிமி இவன் தான் ஆண்டோனியோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் அவன் டியூக் ஆஃப் மிலன் ஆகிறதுக்கு. அப்புறம் இவன் பின்னாடி வருந்தி என்ன பண்ணுவான்னா ப்ராஸ்பரோ கூட நல்லிணக்கம் செஞ்சுப்பான். Ferdinand, the son of the king of Naples who survives the shipwreck, he falls in love with Miranda, Prospero's daughter. ஃபெர்டினண்ட் கிங் ஆஃப் நேபிள்ஸோடைய சன்னு. இவர் தான் புயல் அந்த கப்பல் சேதமானப்போ சர்வைவ் ஆகி அந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பார். இவர் மிராண்டாவை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். மிராண்டா ப்ராஸ்பரோடைய டாட்டர்.
Sycorax, mother of Caliban, and powerful and evil witch who once ruled the island before Prospero's arrival, and she enslaved the spirit of Ariel, who was later freed by Prospero. சைக்ரோக்ஸ் வந்து கேலிபனுடைய அம்மா. இவ வந்து ஒரு பயங்கரமான அப்புறம் தீய சக்தி கொண்ட ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லலாம். இவ தான் ஃபஸ்ட்டு ஐலாண்டை ரூல் பண்ணியிருப்பா ப்ராஸ்பரோ வர்றதுக்கு முன்னாடி. அப்புறம் இந்த குட் ஸ்பிரிட் ஏரியல் வந்து இவளுக்கு ஃபஸ்ட்டு அடிமையாக இருக்கும். அப்புறம் ப்ராஸ்பரோ வந்து அவகிட்ட இருந்து அவனை காப்பாற்றிடுவான். Caliban, the island's original inhabitant and son of Sycorax. He is portrayed as a savage. He is enslaved by Prospero and believes that the island rightfully belongs to him. கேலிபன் தான் வந்து அந்த ஐலாண்டுடைய உண்மையான சொந்தக்காரன்னு சொல்லலாம். அவன் வந்து சைக்கரக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூனியக்காரியோடைய பையன். இவனை வந்து அடிமையாக போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து ப்ராஸ்பரோவால் அடிமையாக்கப்பட்டிருக்கான். ஆனால் இவன் என்ன நம்புவான்னா, இந்த ஐலாண்ட் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்பிட்டுருப்பான். Gonzalo, an old lord and loyal friend of Prospero. He helped Prospero and Miranda during their exile and provided them with supplies when they were abandoned. கொன்சாலோ வந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு பிரபு, அப்புறம் ஆலோசகர் சொல்லலாம். அப்புறம் ப்ராஸ்பரோவுக்கு ஒரு லாயல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் வந்து ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் நாடு கடத்தப்படும் போது அவங்களுக்கு தேவையான எல்லா முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தவர் இவர் தான். The Tempest, an extract from Charles Lamb's Tales from Shakespeare. There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. ஒரு கடல் தீவில் ரெண்டு பேர் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஒன்று ப்ராஸ்பரோ அப்படிங்கிற ஒரு வயசானவர், இன்னொன்று அவருடைய பொண்ணு மிராண்டா. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாளாம். அவள் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இந்த தீவுக்கு வந்துட்டாளாம். அவங்க அப்பா ஃபேஸை தவிர வேறு யாரையுமே இந்த தீவில் பார்த்ததா அவளுக்கு ஞாபகமே இல்லையா. அந்த தீவில் இவங்க 2 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். They lived in a cave made out of a rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. There he kept his books, which chiefly treated of magic. By virtue of his art, he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of these, Ariel was the chief. அப்பாவும் பொண்ணும் பாறையில் செய்யப்பட்ட ஒரு குகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த குகையில் நிறைய ரூம் இருக்குமா. அதில் ஒரு ரூம் ஃபுல்லாக புக்ஸ் மட்டும்தான் இருக்குமா. அந்த புக்ஸ்லாம் வந்து மேஜிக் புக்ஸாம். ப்ராஸ்பரோ வந்து மேஜிக்ஸ் கற்றுக்கிறதுக்காக அந்த ரூமை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போ வந்து என்னாச்சுன்னா, சைக்கரக்ஸ்னு ஒரு சூனியக்காரி இருப்பாளாம். அந்த சூனியக்காரி வந்து குட் ஸ்பிரிட்ஸ், அதாவது நல்ல ஆவியெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அவளுடைய சூனியத்தின் மூலமாக ஒரு மரத்துக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருவாளாம். ஆனால் இந்த ப்ராஸ்பரோ வந்து அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி குட் ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து விடுவிச்சிருவாராம். அப்படி விடுதலையான ஸ்பிரிட்ஸ்லாம் என்ன ஆகும்னா, ப்ராஸ்பரோவுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருமா. அதில் ஒரு சீஃப் ஸ்பிரிட் தான் வந்து ஏரியல். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban, because he was the son of his old enemy Sycorax. Caliban was employed like a slave to fetch wood and do the most laborious offices, and Ariel had the charge of compelling him to these services. ஏரியலோடைய ஓல்டு எனிமி சைக்கரக்ஸோடைய பையன்தான் வந்து கேலிபன். அவன் வந்து அழகாகவே இருக்க மாட்டான், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருப்பான். அவனுக்கு வேலையை கொடுக்கறது தான் ஏரியலோட வேலை. ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான் ஏரியல். கேலிபன் வந்து ப்ராஸ்பரோவுக்கு அடிமையாக இருப்பான். அவனுக்கு வந்து விறகு எடுத்து போகிறது, இன்னும் வந்து ஏரியல் என்னென்ன வேலைலாம் செய்ய சொல்கிறானோ அது எல்லாத்தையும் வந்து கேலிபன் வந்து செய்வான். கேலிபன் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ப்ராஸ்பரோட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுற வேலை தான் ஏரியல் செஞ்சுட்டே இருப்பான். With the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his orders, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves.
Oh, my dear father, said she, if by your art you have raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed to pieces. Poor souls, they will all perish. ஏரியல் மாதிரியான குட் ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப் மூலமாக ப்ராஸ்பரோவால் என்ன பண்ண முடியும்னா காற்றையும் அலைகளையும் கடலில் இருக்க அலைகளையும் வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்போ வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறான், என்னென்னா ஒரு பெரிய புயலை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய புயலை வந்து க்ரியேட் பண்ணுது. அப்போ வந்து என்னாச்சுன்னா அவன் ப்ராஸ்பரை வந்து அவன் பொண்ணுகிட்ட வந்து காமிக்கிறான். அந்த புயலில் வந்து ஒரு பெரிய கப்பல் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த கப்பலை காமிச்சு என்ன சொல்கிறான்னா, இந்த கப்பல் ஃபுல்லாக நம்மளை மாதிரி மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அந்த மிராண்டா பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அப்பா நம்மளை மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பாவமே. இப்போ இந்த பயங்கரமான புயலை வந்து நீங்கள் உங்களுடைய மந்திரத்தின் மூலமாக க்ரியேட் பண்ணிங்கன்னா கொஞ்சமாவது அவங்க மேலே பரிதாபப்படுங்க. இந்த கப்பல் இப்போ இந்த புயலில் வந்து துண்டு துண்டாக உடஞ்சிரும். அவங்க ரொம்ப பாவமான மக்கள், நீங்கள் கொஞ்சம் அவங்க மேலே கரிசனம் கட்டுங்க, அவங்க இல்லைன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். Be not so amazed, daughter Miranda, said Prospero. There is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. What I have done has been in care of you, my dear child. You are ignorant. Can you remember a time before you came to this cell? I think you cannot, for you were not then 3 years of age. ப்ராஸ்பரோ வந்து மிராண்டாட்ட சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் வந்து யாருக்குமே காயம் ஏற்படாத மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். உனக்கு எதுவுமே தெரியாது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? உனக்கு அப்போ 3 வயசு கூட இல்லை, அதனால் உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். 12 years ago, Miranda, continued Prospero, I was Duke of Milan, and you were a princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the duke indeed. The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. This he soon effected with the aid of the King of Naples, a powerful prince who was my enemy. ப்ராஸ்பர் வந்து மிராண்டாட்ட சொல்கிறாரு, 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து மிலன் அப்படிங்கிற பகுதியில் டியூக்காக இருந்தேன், அதாவது பிரபுவாக இருந்தேன். நீ வந்து ஒரு இளவரசியாக இருந்த, நீ தான் என்னுடைய ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ எனக்கு வந்து ஒரு யங்கர் பிரதர் இருந்தான், அவனோட பேர் வந்து ஆண்டனியோ. அவனை வந்து நான் ரொம்ப நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டனியோ வந்து பிரபலமாகிறதுக்காக நான் வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அந்த வாய்ப்பே அவனை வந்து பேராசை கொள்ள வச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவனை வந்து ஒரு உண்மையான பிரபு மாதிரி, டியூக் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவன் வந்து என்னுடைய ஆட்சியை வந்து பிடிக்க ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் ப்ராஸ்பரோவுக்கு எதிரி வந்து யாருன்னா நேபிள்ஸோடைய கிங்கு. அந்த நேபிள்ஸோடைய கிங்கோடைய ஹெல்ப் மூலமாக அவருடைய பிரதர் ஆண்டனியோ வந்து இவருடைய இடத்த வந்து பிடிச்சிட்டாராம். Wherefore, said Miranda, did they not that are destroyers? My child, answered her father, they dared not. So dear was the love that my people bore me. Antonio carried us on board a ship, and when we were some leagues out at sea, he forced us into a small boat without either tackle, sail, or mast. There he left us, as he thought, to perish. But a kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books which I prize above my dukedom. மிராண்டா வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பா, அப்போ அந்த டைமில் வந்து நம்மளை ஏன் அழிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ப்ராஸ்பர் வந்து சொல்லுவார், அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா அந்த மக்கள், அந்த மிலன் பகுதி மக்கள் வந்து ப்ராஸ்பரோவை வந்து ரொம்ப நேசித்தாங்களாம். ஆண்டனியோ வந்து என்ன பண்ணுவான்னா, ப்ராஸ்பரோவையும் அவனுடைய பொண்ணு மிராண்டாவையும் வந்து ஒரு கப்பலில் ஏற்றி ரொம்ப தூரம் வந்து கூப்பிட்டு போயிடுவானாம். கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு சின்ன போட்டில் வந்து அங்கே வந்து டேக்கிள் இல்லை, டேக்கிள்னால் பாறை இழுக்கக்கூடிய கயிறு, செயில், அப்புறம் செயில்னால் வந்து படகுல வந்து இதுக்கு பயன்படுத்துவாங்கள்ல அந்த துணி, அப்புறம் மாஸ்ட்னால் கப்பர் பாய்மரம்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே இல்லாத ஒரு போட்டில் வந்து இவங்க வந்து அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவானா. ஆனால் அந்த
ப்ராஸ்பரோடைய கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் லார்டு, அவன் பேர் வந்து கொன்சாலோ. அவன் வந்து ப்ராஸ்பரோவை வந்து ரொம்ப நேசித்தான். அவன் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு போட் ரெடி பண்ணி அதில் வந்து எல்லா முன்னேற்பாடும் வந்து செஞ்சு கொடுத்துருப்பான். தண்ணி, கிளாத்ஸு, அப்புறம் வந்து ப்ராஸ்பரோவுக்கு புக்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். அவனுடைய ஆட்சியை விட அவனுக்கு வந்து அந்த புக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வச்சு அவன் வந்து ப்ரைவேட்டாக ஒரு போட் ரெடி பண்ணி வந்து அனுப்பியிருப்பான். "Oh, my father," said Miranda, "what a trouble must have been to you then." "No, my love," said Prospero, "you were a little angel that did preserve me. Your innocent smiles made me bear up against my misfortunes. Our food lasted till we landed on this desert island. Since my chief delight has been in teaching you, Miranda, and well have you profited by my instructions." மிராண்டா வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறா, "அப்பா, நான் அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு பாரமாக இருந்திருப்பேன்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ப்ராஸ்பரோ சொல்கிறார், "இல்லைம்மா, நீ அப்படிலாம் பாரமாக இல்லை. நீ வந்து எனக்கு ஒரு லிட்டில் ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்ச. நீ தான் வந்து என்னை பாதுகாத்த. உன்னோட இன்னசென்ட் ஸ்மைல்ஸ் தான் வந்து என்ன இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த ஐலாண்டை வந்து அடையிற வரைக்கும் நமக்கு வந்து சாப்பாடு வந்து தேவையான சாப்பாடு இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "அப்பையிலேருந்து வந்து எனக்கு எது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குன்னா நான் உனக்கு டீச் பண்ணுறது தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். "நீயும் வந்து நிறைய கற்றுக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். "Heaven, thank you, my dear father," said Miranda. "Now tell me, sir, your reason for raising this sea storm." "No, then," said her father, "that by means of this storm my enemies, the king of Naples and my cruel brother, are cast ashore upon this island." Having so said, Prospero gently touched his daughter with his magic wand, and she fell fast asleep. For the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest and how he had disposed of the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she would hear him holding conversation, as would seem to her, with the empty air. மிராண்டா அவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு, "இப்போ சொல்லுங்கள், எதுக்காக இந்த புயலை வந்து உருவாக்குனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ப்ராஸ்பரோ வந்து, "இந்த புயல் வந்து என்னுடைய எதிரிகளான நேபிள்ஸ் ராஜாவையும் அப்புறம் என்னுடைய கொடூரமான பிரதர் ஆண்டோனியையும் வந்து இந்த தீவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவார்னா, அவருடைய வாண்டு, அதாவது மேஜிக் ஸ்டிக், அதை வச்சு என்ன பண்ணுவார்னா அவருடைய பொண்ணுக்கிட்ட கொஞ்சமாக டச் பண்ணுவார். உடனே என்ன ஆகும்னா அந்த பொண்ணு தூங்கிடும். அப்போ அந்த டைமில் வந்து புயலை பற்றியும் கப்பலில் இருந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறதுக்காக ஏரியல் ஸ்பிரிட் வந்து அந்த ப்ராஸ்பரோ முன்னாடி வந்து நிற்கும். அப்போ வந்து மிராண்டாவால் வந்து அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியாது. அதனால் ப்ராஸ்பரோ என்ன நினைப்பாருன்னா, நம்ம வந்து சும்மா காற்றுல தனியாக புலம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம பொண்ணு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பொண்ணை வந்து மேஜிக் யூஸ் பண்ணி தூங்க வச்சுருவார். "Well, my brave spirit," said Prospero to Ariel, "how have you performed your task?" Ariel gave a lively description of the storm and of the terrors of the mariners, and how the king's son Ferdinand was the first who leaped into the sea, and his father thought he saw his dear son swallowed up by the waves and lost. "But he is safe," said Ariel, "in a corner of the isle, sadly lamenting the loss of the king, his father." "That's my delicate Ariel," said Prospero. "Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother?" "I left them," answered Ariel, "searching for Ferdinand, whom they have little hopes of finding, thinking they saw him perish. Of the ship's crew, not one is missing, though each one thinks himself the only one saved, and the ship, though invisible to them, is safe in the harbor." இப்போ ப்ராஸ்பரோ வந்து ஏரியல்கிட்ட கேட்கான், "என்னுடைய துணிச்சலான ஆவியே, உன்னுடைய பணியை வந்து நீ எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அதுக்கு வந்து ஏரியல் வந்து ஸ்டோம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் வந்து மாலுமிகள்லாம் எப்படி பயந்தாங்க, அது எல்லாத்தையும் வந்து விரிவாக சொல்கிறான். அப்போ வந்து கிங்கோடைய சன்னு ஃபெர்டினண்ட் வந்து அவன் தான் வந்து முதல்ல தண்ணிக்குள்ளே குதித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் அவங்களோட அப்பா ஆண்டனியோ வந்து என்ன நினச்சிட்டு இருப்பான்னா, என்னுடைய பையன் வந்து அந்த தண்ணியில் வந்து அலை வந்து அவனை அடிச்சுட்டு போயிடுச்சு, அவன் வந்து தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் ஃபெர்டினண்ட் வந்து சேஃபாக இருக்கான் தீவோட இன்னொரு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் சொல்கிறான். அவன் ஃபெர்டினண்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம அப்பா வந்து தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பான். அப்புறம் ப்ராஸ்பரோ வந்து சொல்லுவான், "ஓ அப்படியா, சரி, அப்போ நீ அவனை வந்து இங்கே கூப்பிட்டு வா, என்னுடைய பொண்ணு அவனை வந்து அந்த இளவரசனை வந்து பார்க்கட்டும். இப்போ கிங் எங்கே இருக்காங்க, அப்புறம் என்னுடைய பிரதர் ஆண்டனியோவும் எங்கே இருக்கான்
அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ கேட்கான். அப்போ வந்து ஏரியல் சொல்கிறான், நான் ஃபெர்டினண்டை பார்க்க போனதுனால இவங்களெலாம் மறந்துட்டேன். அவங்களாம் என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னா, அவன் ஃபெர்டினண்ட் வந்து இறந்துட்டான்னு நினச்சிருப்பாங்க. அதனால் இவனை வந்து மறுபடியும் பார்க்க வர மாட்டாங்க, தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அப்போ வந்து அதாவது ஷிப்பில் யாருமே இல்லை, ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க. எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்கன்னா நம்ம மட்டும்தான் சேவாக இருக்கோம் போலருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி ஷிப்பு வந்து ஹார்பரில் வந்து தனியாக நிற்கிது, அது பாதுகாப்பாக இருக்குது, ஆனால் இவங்க யாருக்கும் அந்த ஷிப்பு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் வந்து ப்ராஸ்பரோக்கிட்ட சொல்கிறான். Ariel then went to fetch Ferdinand. "Oh, my young gentleman," said Ariel, when he saw him, "I will soon move you. You must be brought, I find, for the Lady Miranda to have a sight of your pretty person. Come, sir, follow me." He followed in amazement the sound of Ariel's voice, till it led him to Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. Miranda said, "Prospero, tell me what you are looking at yonder." இப்போ ஏரியல் வந்து ஃபெர்டினண்டை கூப்பிட்டு வரதுக்காக போயிருக்கான். ஏரியல் அவனை பார்த்த உடனே, "ஓ மை யங் ஜென்டில்மேன்" அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு, நான் வந்து உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போகணும், லேடி மிராண்டா வந்து உன்னை பார்க்கணும், அதனால் நீ என்னை வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஏரியலோடைய வாய்ஸ் வந்து இவனுக்கு ஃபெர்டினண்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே அந்த சத்தத்தோடைய இதிலே வந்து இவன் என்ன பண்ணுறான், பின்னாடியே போகிறான். அது கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய மரத்துக்கு கீழே மிராண்டாவும் அவங்க அப்பா ப்ராஸ்பரோவும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. மிராண்டா வந்து இது வரைக்கும் எந்த மனுஷனையும் பார்த்ததில்ல அவங்க அப்பாவை தவிர. உடனே இவனை ஃபெர்டினண்டை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா கேட்காங்க, எதை வந்து இப்படி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு கேட்காங்க. "Oh father," said Miranda in a strange surprise, "surely that is his spirit. Lord, how it looks about. Believe me, it is a beautiful creature. Is it not a spirit?" "No, girl," answered her father. "It eats and sleeps and has senses such as we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and is wandering about to find them." Miranda, who thought all men had grave faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince. And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders, thought he was upon an enchanted island, and that Miranda was the goddess of the place, and as such he began to address her. ப்ராஸ்பரோ கிட்ட மிராண்டா இப்போ என்ன சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு ஸ்பிரிட் மாதிரி இருக்குது, இல்லை இதை பாருங்களேன், என்னை நம்புங்க, இது வந்து ரொம்ப அழகான ஒரு கிரியேச்சர், இது வந்து ஸ்பிரிட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. அதுக்கு வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லைம்மா, அவனும் வந்து சாப்பிடுவான், தூங்குவான், நம்மளை மாதிரி அவனுக்கும் சென்ஸ்லாம் இருக்குது. நீ வந்து ஷிப்பில் ஒரு பையனை பார்த்தால, அவன் தான் இது. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். இப்போ அவனை நீ வந்து ஹேண்ட்ஸம் பர்சன் அப்படின்னு கூப்பிடலாம். அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இழந்துட்டான். இப்போ வந்து அவங்கள வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மிராண்டா வந்து என்ன நினைப்பானா, எல்லா மென்னும் வந்து நம்ம அப்பாவை மாரி வந்து கிரேவ் ஃபேஸ் வச்சுட்டு தாடி வச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பா. ஆனால் ஃபெர்டினண்ட் வந்து ரொம்ப யங்காக இருக்கான். அப்புறம் அவனுடைய அப்பியரன்ஸ்லாம் வந்து க்ளீன் ஷேவாக இருக்கணுன்னே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுதா. அப்புறம் அதே மாதிரி ஃபெர்டினண்ட்டும் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தீவில் வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கா, அதை பார்த்து இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் எதுவுமே இவன் நிறைய கேட்டிருப்பான், ஏரியல் மாதிரி சத்தம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இவன் ரொம்ப ஆச்சரியப்படுதான். என்ன நினச்சிட்ருக்கான்னா, இது ஒரு மந்திர தீவு போல இருக்குது, அந்த தீவில் இந்த பொண்ணு மிராண்டா தான் காடஸ் போல இருக்குது, ஒரு பெண் தெய்வம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கான். She timidly answered she was no goddess but a simple maid, and was going to give him an account of herself, when Prospero interrupted her. He was well pleased to find they admired each other, but to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy, to take it from him who was the lord of it. "Follow me," said he. "I will tie your neck and feet together. You shall drink seawater, shellfish, withered roots, and husk of acorns shall be your food." "No," said Ferdinand, "I will resist this, and
drew his sword, but Prospero, waving his magic wand, fixed him to the spot where he stood so that he had no power to move. மிராண்டா வந்து இப்போ ரொம்ப கூச்ச சுபாவத்தோட என்ன பண்ணுறான்னா ஃபெர்டினண்ட்கிட்ட வந்து பேசுகிறா. என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து காடஸ் கிடையாது, நான் ஒரு சிம்பிள் மெய்டு தான் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு அவளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது ப்ராஸ்பரோ வந்து என்ன பண்ணுறான்னா இன்டரப்ட் பண்ணுறான். அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தங்களை அட்மையர் பண்ணுறத பார்த்து இவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபெர்டினண்ட் வந்து நிலையாக இருக்கானா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேருக்குள்ள இடையில வந்து கொஞ்சம் ஒரு சவால்களை வந்து என்ன பண்ணுறான்னா உருவாக்குறான். என்னென்னா, ப்ராஸ்பரோவை வந்து ரொம்ப கடுமையாக வந்து பார்க்குறான். யாரை? ஃபெர்டினண்டை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ வந்து இந்த ஐலாண்டுக்கு ஒரு ஸ்பையாக வந்திருக்க, என்கிட்ட இருந்து இந்த ஐலாண்டை வந்து பிடுங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்க. நீ வந்து என்னை ஃபாலோ பண்ண, நான் வந்து உன்னுடைய கழுத்தையும் உன்னுடைய காலையும் கட்டி போடுறேன். நீ வந்து சீ வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும், அப்புறம் ஷெல்ஃபிஷ் மட்டும்தான் வந்து சாப்பிடணும். ஷெல்ஃபிஷ்னால் மட்டி. அப்புறம் விதர்ட் ரூட்ஸ்னால் நல்லா வாடி போன வேறு, அதை தான் சாப்பிடணும். அப்புறம் ஏகோனுடைய ஹஸ்க், ஏகோன்னா கருங்காலி கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, ஓக்ஸோடைய மரக்கொட்டை, அதோடைய ஹஸ்க் அப்படின்னா உமியை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் உன்னுடைய ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஃபெர்டினண்ட் வந்து இல்லை, நான் இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனுடைய வாளை வந்து எடுத்த உடனே என்ன பண்ணுறான்னா, ப்ராஸ்பரோ அவன்கிட்ட இருக்கிற ஸ்டிக் இருக்குல்ல, அந்த மேஜிக் ஸ்டிக்கு, அதை வந்து அசைச்ச உடனே என்ன பண்ணாதுன்னா, ஃபெர்டினண்டால் அவனை இடத்த விட்டு மூவ் பண்ணக்கூட முடியலை. Miranda hung upon her father, saying, "Why are you so ungentle? Have pity, sir. I will be his surety. This is the second man I ever saw, and to me he seems a true one." "Silence," said the father. "One word more will make me chide you, girl. What, an advocate for an impostor? You think there are no more such fine men, having seen only him and Caliban?" This is he said to prove his daughter's constancy, and she replied, "My affections are most humble. I have no wish to see a goodlier man." "Come on, young man," said Prospero to the prince. "You have no power to disobey me." மிராண்டா இப்போ அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு, ஏன் இவ்வளோ இரக்கம் இல்லாமல் இருக்கீங்க, கொஞ்சமாவது இரக்க குணம் வச்சுருங்க, நான் வந்து இவனுக்கு ஷூரிட்டியாக இருப்பேன், நான் பார்த்ததுலேயே 2வது மனுஷன் இவன் தான், எனக்கு இவனை பார்த்தா நல்லவ மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அமைதியாக இரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா உன்னை திட்டிடுவேன். ஒரு இம்போஸ்டருக்கு நீ ஒரு அட்வொகேட்டா, அதாவது ஒரு வஞ்சகனுக்கு நீ அட்வொகேட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ வந்து அவனையும் காலிபனையும் மட்டும் பார்த்துருந்ததுனால வேறு நல்ல மனுஷங்களே இல்லைன்னு நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய பொண்ணு வந்து விசுவாசமாக இருக்காளா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க பொண்ணு வந்து சொல்லுவாள், என்னுடைய அஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹம்புளானது, நான் வந்து எந்த ஒரு நல்லவனையும் பார்க்கணுன்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ ஃபெர்டினண்டை பார்த்து ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறான்னா, வாயில் நின்னே எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்க உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's sons not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. "Alas," said she, "don't work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray rest yourself." "Oh, my dear lady," said Ferdinand, "I dare not. I must finish my task before I take my rest." "If you will sit down," said Miranda, "I will carry your logs the while." But this Ferdinand would by no means agree to. Prospero, who had enjoyed Ferdinand this task merely as a trial of his love, was not at his books as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. Ferdinand enquired her name, which she told, saying it was against her father's express command she did so. And then Ferdinand, in a fine long speech, told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she should be his queen. Prospero then appeared before them. ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினண்ட்கிட்ட, நீ வந்து நிறைய கனமான மரக்கட்டையெல்லாம் வந்து குவி அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுதான். இளவரசர்கள்லாம் வந்து கடினமான உழைப்புக்கு வந்து பழக்கம் இல்லாததுனால இவன் வந்து ஃபெர்டினண்ட் வந்து சீக்கிரமாகவே வந்து சோர்வடைஞ்சு சரிஞ்சு விழுறான். அப்போ அதை பார்த்துட்டு மிராண்டா வந்து சொல்லுவாள், நீ வந்து அவ்வளோ கடினமாலாம் உழைக்க வேண்டாம், எங்கள் அப்பா வந்து இப்போ படிக்காங்க, 3 மணி நேரம் வந்து அவர் பாதுகாப்பாக இருப்பார், நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து ஃபெர்டினண்ட் சொல்கிறான், என்னுடைய
அன்பான பெண்மணியே அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் முடியாது, நான் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மிராண்டா சொல்கிறா, நீ வந்து உட்கார்ந்தனா கொஞ்ச நேரம், நான் வந்து உன்னுடைய மரக்கட்டையை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஃபெர்டினண்ட் வந்து இதுக்கு சம்மதிக்கலை. ஃபெர்டினண்டோடைய லவ்வை செக் பண்ணுறதுக்காக தான் ப்ராஸ்பரோ வந்து இந்த ஒர்க்கை வந்து அவனுக்கு கொடுத்துருப்பான். அவர் பொண்ணு நினச்சிட்ருக்க மாதிரி அவர் ஒன்றும் புக்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். பட் அவங்களுக்கே தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருப்பார்னா, அவங்க பக்கத்தில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்டுட்டு நிற்பார். இப்போ வந்து ஃபெர்டினண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா, மிராண்டா கிட்ட உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அதுக்கு அவள் வந்து இது வந்து எங்கள் அப்பாவுடைய கமெண்ட்டுக்கு எதிரானது, ஸோ என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃபெர்டினண்ட் வந்து அந்த இன்னசென்ட் மிராண்டா கிட்ட அவனை பற்றி வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து நேபிள்ஸோடைய வாரிசு அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து எனக்கு ராணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ப்ராஸ்பரோ வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கான். "Fear nothing, my child," said he. "I have overheard and approve of all you have said, and Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving my daughter in marriage to you. All your vexations were but trials of your love, and you have nobly stood the test. Then, as my gift, take my daughter." இப்போ ப்ராஸ்பரோ வந்து முன்னாடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கும் பயப்படாத என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் வந்து கேட்டுட்டேன். ஃபெர்டினண்ட் நான் உன்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன்னா, என் பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஈடு செய்கிறேன். உனக்கு கஷ்டம் கொடுத்தது எல்லாமே உன்னுடைய லவ்வை செக் பண்ணுறதுக்காக தான். நீ வந்து அதில் நல்லா பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு என்னோடய கிஃப்டாக நீ வந்து என்னுடைய டாட்டரை நீ வந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the king of Naples. Ariel said he had left them almost out of their senses with fear at the strange things he had caused them to see and hear. When fatigued with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet, and then, just as they were going to eat, he appeared visible before them in the shape of a harpy, a voracious monster with wings, and the feast vanished away. Then, to their utter amazement, this seeming harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause these terrors were suffered to afflict them. The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. "Then bring them here, Ariel," said Prospero. ப்ராஸ்பரோ அவங்கள விட்டு போனது என்ன பண்ணுறான்னா, ஏரியலை கூப்பிட்றான். ஏரியல் வந்து உடனே அவன் முன்னாடி வந்துடுறான். அவனுக்கு என்னென்னா, ப்ராஸ்பரோட பிரதர் ஆண்டனியோவுக்கும் கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம். அப்போ ஏரியல் வந்து சொல்ல ஆரம்பிக்கான். என்னென்னா, அவங்கள வந்து நான் வந்து ரொம்ப பயமுறுத்தினேன், ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ்லாம் காமிச்சேன், அப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டெலாம் அவங்களுக்கு காமிச்சு அவங்கள வந்து ரொம்ப பயமுறுத்தினேன். அவங்க வந்து ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சதுனால ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு டெலிஷியஸ் விருந்தை வந்து நான் வந்து ஒரு சுவையான விருந்தை வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சு என்ன பண்ணேன்னா, அவங்க முன்னாடி எப்படி விசிபிள் ஆனேன்னா, ஒரு ஹாப்பி மாதிரி வந்து விசிபிள் ஆனேன். ஹாப்பினா ஒரு கிரேக்க புராண கதையில் பறவையோட சிறகுகளும் அப்புறம் நகங்களும் இருக்கக்கூடிய ஒரு கோர பெண் வடிவம். அது வந்து ஒரு பேரசை பிடிச்ச ஒரு மான்ஸ்டர். அதில் வந்து அதுக்கு வந்து விங்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்போ வச்சதும் என்ன பண்ணுறேன்னா, அந்த விருந்து வந்து என்ன ஆச்சுன்னா மறைஞ்சு போகிற மாதிரி செஞ்சேன். அப்போ அவங்க ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்கும்போது நான் வந்து அவங்க முன்னாடி பேச ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்து ஏரியல் வந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, ப்ராஸ்பரோவுக்கும் அவன் பொண்ணுக்கும் நீங்கள் செஞ்ச அநியாயத்தெலாம் வந்து சொன்னேன். அவனை வந்து எப்படி நீங்கள் வந்து அரசாட்சியை விட்டு நீங்கள் அவனை வெளியே துரத்துனீங்க, அப்புறம் அவனையும் அவன் பொண்ணையும் வந்து கடலில் வந்து எப்படி வந்து அழிய வச்சிங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த 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 விஷயம் வந்து இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அந்த ஹாப்பி வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தும். அப்போ வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஆண்டனியோவும் என்ன பண்ணுவான்னா, ப்ராஸ்பரோவுக்கு செஞ்ச அநியாயத்துக்காக வந்து மனம் வருந்தி என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பண்ட் ஆவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ப்ராஸ்பரோ வந்து ஏரியல் கிட்ட சொல்லுவான், அவங்கள வந்து இங்கே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். Ariel soon returned with the king Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with books and provisions when
His wicked brother left him as he thought to perish in an open boat in the sea. Grief and terror had so stupefied their senses that they didn't know Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and the king knew that he was the injured Prospero. இப்போ வந்து ஏரியல் வந்து கிங்கு ஆண்டனியோ கொன்சாலோ இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ப்ராஸ்பரோ முன்னாடி வரான். அந்த கொன்சாலோ வந்து இப்போ வயசானவராகிட்டார். அந்த கொன்சாலோ யாருன்னா ஃபஸ்ட்டு ப்ராஸ்பரோ வந்து போட்டில் விட்டுட்டு போனால அந்த துன்மார்க்கன் பிரதர் ஆண்டனியோ அந்த டைமில் அவனுக்கு புக்ஸு அப்புறம் முன்னேற்பாடு எல்லாமே கொடுத்து ஒரு தனியான ஒரு போட்டி ரெடி பண்ணி கொடுத்தது கொன்சாலோ தான் இந்த கொன்சாலோ. அந்த கொன்சாலோவுக்கு வந்து வயசாகிடுச்சு. அவர் வந்து இப்போ ரொம்ப கவலையில் இருக்கார். அப்புறம் அவருக்கு ரொம்ப பயம் வேற இருந்துச்சு. அதனால் அவரால் வந்து ப்ராஸ்பரோவை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவருக்கு ரொம்ப மயக்கமாக இருந்ததுனால. அப்போ வந்து ப்ராஸ்பரோ வந்து ஃபஸ்ட்டு அவரை கொன்சாலோவை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, நீ தான் வந்து என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்த, நீ என்னுடைய வாழ்க்கையின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிரதர் ஆண்டனியோ கிட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோ வந்து கிங்கு கிட்ட போகிறாரு. அந்த கிங்குக்கு வந்து தெரியும் இவன் தான் நம்ம காயப்படுத்தின ப்ராஸ்பரோ அப்படின்னு சொல்லிட்டு. Antonio, with tears and sad words of sorrow and true repentance, implored his brothers' forgiveness, and Prospero forgave them. And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, "I have a gift in store for you too." And opening a door, showed him his son Ferdinand playing chess with Miranda. ஆண்டனியோ வந்து அழுதுகிட்டே ரொம்ப கவலையான வார்த்தையோடு என்ன பண்ணுறான்னா, போய் உண்மையாக வந்து மனம் திரும்பி அவன் பிரதர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கான். அதுக்கு ப்ராஸ்பரோவும் வந்து என்ன பண்ணுறான், மன்னிச்சிடுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உன்னுடைய ஆட்சியை வந்து மறுபடியும் கட்டுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, ப்ராஸ்பரோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் ஸ்டோரில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து அவனுடைய பையன் ஃபெர்டினண்ட் வந்து மிராண்டா கிட்ட செஸ் விளையாண்டுட்டு இருக்கான். Nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting, for they each thought the other drawn in the storm. The king of Naples was almost as much astonished at the beauty and excellent graces of the young Miranda as his son had been. "Who is this maid?" said he. "She is the daughter to this Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father, giving me this dear lady," said Ferdinand. "No more of that," said Prospero. "Let us not remember our troubles past, since they so happily have ended." And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. இப்போ அப்பாவும் பையனும் பார்த்த உடனே 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவன் வந்து மூழ்கி இறந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களை பற்றி. ஸோ இப்போ வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு வந்து ஃபெர்டினண்ட் பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் இந்த பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவங்க பையன்கிட்ட ஃபெர்டினண்ட் கிட்ட கேட்கான், "ஹூ இஸ் திஸ் மேட்?" அதாவது யார் இந்த பணிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அதுக்கு வந்து ஃபெர்டினண்ட் வந்து சொல்லுவான், இவ தான் வந்து ப்ராஸ்பரோடைய பொண்ணு. ப்ராஸ்பரோ வந்து டியூக் ஆஃப் மிலன். அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல, இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன். அவர் தான் எனக்கு வந்து ஒரு புது லைஃபே கொடுத்துருக்காரு. அவர் எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஃபாதர் மாதிரி இந்த பொண்ணை வந்து எனக்கு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்ட் வந்து சொல்கிறான். ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாத, இப்போ வந்து நம்ம பழைய காலத்தில் நடந்த நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டாம், இப்போ எல்லாமே வந்து சந்தோஷமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறான்னா, அவனுடைய பிரதர் ஆண்டோனியோவை வந்து மன்னிப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்ணுறான், போய் அவனை கட்டி அணைக்கிறான். Prospero now told them that their ship was safe in the harbor and the sailors all on board her, and that he and his daughter would accompany them home the next morning. Before Prospero left the island, he dismissed Ariel from his service, to the great joy of that lively little spirit. ப்ராஸ்பரோ வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா, உங்கள் ஷிப் வந்து ஹார்பரில் வந்து சேஃபாக இருக்குது, அங்கே எல்லா மாலுமிகளும் இருக்காங்க, நாளைக்கு மார்னிங் வந்து நானும் என்னுடைய பொண்ணு வந்து உங்கள் கூட சேர்ந்து வருவோம் அப்படின்னு சொல்கிறான்.
ப்ராஸ்பரோ வந்து ஐலாண்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா ஏரியலுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கான். இனிமேல் வந்து அவன் கொடுக்குற டாஸ்க்லாம் வந்து ஏரியல் செய்ய தேவையில்லை. ஸோ ஃப்ரீடம் கிடைச்ச உடனே ஏரியல் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். The moral lesson of the Tempest is about forgiveness, making peace and the power of kindness and love. Prospero learns that revenge and anger are not as strong as showing mercy. Instead of punishing those who hurt him, he chooses to forgive them. This shows that true strength comes from being kind and forgiving. This play shows that people can change and ask for forgiveness, like Antonio and the King of Naples. In the end, the Tempest teaches that peace and fairness come from understanding and forgiveness, not from revenge. So forgive and forget. த டெம்பஸ்ட் அப்படிங்கிற பிளேயோடைய மாரல் லெசன் என்னென்னா மன்னிக்கிறது, சமாதானம் செய்கிறது, அப்புறம் இரக்கம் காமிக்கிறது, அன்பு செலுத்துறது, அதோடைய வலிமையை பற்றி சொல்லுது. ப்ராஸ்பரோ வந்து என்ன கற்றுக்கிட்டான்னா நம்ம பழி வாங்குறதும் கோவப்படுறதும் வந்து ஒருத்தங்க மேலே இரக்கம் காமிக்கிறத விட வலிமை கிடையாது. அதனால தான் அவனை ஹர்ட் பண்ணவங்கள அவன் வந்து பனிஷ் பண்ணாமல் அவங்கள வந்து மன்னிச்சு விட்டான். இது வந்து என்ன காமிக்குதுன்னா உண்மையான ஒரு வலிமை வந்து எதுலேருந்து வருதுன்னா நம்ம வந்து இரக்கம் காமிக்கிறதுலையும் மன்னிக்கிறதுலையும் தான் வருது. இந்த பிளே வந்து என்ன சொல்லுதுன்னா பீப்புள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து மாறி மன்னிப்பு கேட்பாங்க, லைக் ஆண்டனியோவும் கிங் ஆஃப் நேபிள்ஸும் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி கடைசியில் வந்து இந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற பிளே வந்து நமக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா அதாவது அமைதியும் ஒரு நேர்மையும் வந்து மன்னிப்பு அப்படிங்கிற பாடத்துடைய புரிதல்லேருந்து தான் வந்து வருது, பழிவாங்குதல்லேருந்து வரல. ஸோ மறப்போம், மன்னிப்போம்.